மிக்ஸி ஜாரில் மாத்திரையை போட்டு பாருங்கள், ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நமக்கு தேவையான ஒரு சில பயனுள்ள குறிப்புகளும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ போடுற வேலையாக தான் இருக்கும். டீ கொதிச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே லைட்டாக வந்து பாத்திரத்தை கழுவோம். அந்த டைமில் அப்படியே டீ பொங்கி வழிஞ்சு அந்த அடுப்பு ஃபுல்லாகவே வந்து நாஸ்தி ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தது நம்ம க்ளீன் பண்ண முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை நம்ம வந்து தொடங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். இனிமேல் வந்து டீ பொங்கவே பொங்காது, கவலையை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போதும் டீ வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னாவே லைட்டாக வந்து சிம்மில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஸ்பூன் போட்டு விட்டுருங்க. உள்ளே ஸ்பூன் போட்டாலுமே வலிக்கு அப்படியே வந்து உள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி காய போட்டதுக்குலாம் இந்த மாதிரி சில்வர் கிளிப்பு வச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்பூனில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா வந்து டீ பொங்கவே பொங்காது, உள்ளவே அப்படியே கொதிச்சுட்ருக்கும். நம்ம வேலை பார்த்து முடிச்சுட்டு வடிகட்டிக்கலாம். ஏன்னா வந்து டீ வந்து நல்லா கொதிச்சு நமக்கு வந்து டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ரொம்ப நாளாக வந்து மிக்ஸி ஜார் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வந்து அதோட பிளேடு வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி வந்து மலங்கி போன மாதிரி ஆகிடும். நம்ம எப்படி தான் வந்து அரைச்சாலும் அரையவே அரையாது. உள்ள பொருள் அப்படியே வந்து கிடக்கும். நமக்கு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாத்திரை கவர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம சுற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கோனோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சுற்றி எடுக்கணும். எடுத்தோடனே வந்து ஸ்பீடாக வந்து நம்ம வந்து சுற்றிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்பீடாக சுற்றும் போது நம்ம மிக்சியில் உள்ள மோட்ரு வந்து சீக்கிரமாக வந்து ரிப்பேர் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மோடில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எப்போதும் செய்யும் போது மோட்ரு வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். அப்படி இல்லைனா வந்து மோட்ரு வீணாக போயிடும். அடிக்கடி வந்து நம்ம ரிப்பேர்காரங்கள்ட்ட கொண்டு போயிட்டு கொடுத்து ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் வந்து நம்ம நேரமும் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதே டைமில் வந்து நம்மளோட மணியும் வந்து வேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து மாத்திரை கவரையும் நம்ம வந்து உப்பையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்னஸாக இருக்கும். இதனால் வந்து கடையில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கொடுத்து வேஸ்ட்டாக வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளே ஈஸியாக வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற சிசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து வெட்டவே வெட்டாது. ஏன்னா வந்து அதை தூக்கி போகிறதுக்கும் நமக்கு வந்து மனசு வராது. பார்க்கும்போது வந்து நல்லா புதுசு மாதிரியே இருக்கும், நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து அது அந்தளவு வந்து கட் பண்ணாது. அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். அதே மாத்திரை கவர் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாத்திரை கவரை வந்து நம்ம அப்படியே அந்த சிசர் வச்சு அழகாக கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக வந்து கட் ஆகும். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் சில்வர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்கும் மாத்திரை கவர். இந்த மாதிரி நம்ம சிசரில் கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு ஷாம்பு பாக்கெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவு சூப்பராக ஷார்ப்பாக வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஷார்ப்பாக கட் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இனிமேல் சிஸ்டர் கட் பண்ணலை அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம தலைக்கு குளிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை வந்து காஞ்சி போன மாதிரி. இதுக்காக கடையிலலாம் போய்ட்டு நம்ம சீரம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சீரத்தில் நிறைய வந்து கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக வந்து சீரம் ஃபார்மில் ஒரு மெத்தட் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 2 ட்ராப் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கையில் சொட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 3 சொட்டு வந்து தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த 2 கையால் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நல்ல ஒரு சீரம் ஃபார்மில் நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து காஞ்சி போன தலையில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து போகும்போது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், முடி பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக வந்து எண்ணெயை தடவிட்டு போகாமல் இந்த மாதிரி 2 3 சொட்டு நம்ம வந்து தடவும் போது நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டு டேப்லெட்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிரி ஆன டேப்லெட் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது இதை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கவரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேப்லெட் அளவு நான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3 4 டேப்லெட்டாக அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டேப்லெட்டை போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே அந்த டேப்லெட் ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி தண்ணியோட நல்லா லிக்விட் ஃபார்மில் நமக்கு கிடைச்சிரும். இதுக்கப்புறமா வந்து பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைனாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பேக்கிங் சோடாவும் டேப்லெட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்தது வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கில் தான் ஊற்றி விட போகிறோம். நம்ம
நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரம்லாம் கழுவி ஊற்றுறோம் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நம்ம ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னு நைட் டைமில் சிங்கில் வைக்கிற அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி பூச்சி தொலைகளை நமக்கு தொந்தரவு பண்ணாது. கிச்சனில் நமக்கு பெரிய டென்ஷன் ஏற்படுத்துகிற வேலையை இந்த சிங்கில் கரப்பாம்பூச்சி பூச்சி தொந்தரவுகள் தான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில நம்ம விடுபட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து நான் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டேப்லெட்டை இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் கவர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா எந்த கவர் இருந்தாலும் எடுத்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்ல சூடான தண்ணியை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ வந்து நமக்கு சூடான தண்ணியெலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நார்மல் தண்ணி, பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பவுடரை அதில் கொட்டி விட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுடலாம். இதை எதுக்கு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்டன் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பூச்செடிகள் மற்ற செடிகள்லாம் இருக்கட்டும், நிறைய வந்து ஒரு மாதிரி வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி இலைகள்லாம் வந்து அரிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கடையில் போய்ட்டு நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, அந்த வேப்பெண்ணெய் இதெல்லாம் வாங்கி தெளிக்காமல் நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத டேப்லெட்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து நல்லா வந்து பொடி ஃபார்மில் நல்லா பவுடர் ஃபார்மில் நம்ம நுணுக்கி இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம நல்லா செடிகளுக்கு அடித்து விடும்போது அந்த பூச்சிகளிலிருந்து கண்டிப்பாக விடுபட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. சரி, உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய் கவர்லாம் வாங்குவோம். அந்த எண்ணெய் கவரை வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா அந்த கவரை வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அது என்னென்னு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த கவரை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே வந்து எண்ணெய் ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து எண்ணெய் அப்படிங்கிறதுனால இந்த கவர் ஃபுல்லாகவே கொஞ்சமாக அப்படியே வந்து அப்படியே பரவலாக வந்து நமக்கு ஒட்டிகிட்டு தான் இருக்கும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு 4 சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா நீட்டு ஷீட்டாக இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கிடைக்கிது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம சப்பாத்தி பூரி தேய்க்கிறதுக்கு கூட இந்த வந்து கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிலாம் வந்து கட் பண்ணோம் இல்லையா போர்டு, அந்த போர்டு வந்து கொஞ்சம் நாளில் வந்து ஒரு மாதிரி வந்து ஒயிட் படிஞ்ச மாதிரி பூசணம் பூத்தா மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து எண்ணெய் வாங்குவோம் இல்லையா, அந்த கவரை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது போர்டு பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக அதை தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.